Hi friends, welcome to JSJC English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல present perfect tense example sentence part 4 வீடியோ தான் பார்க்க போறோம். So part 1, part 2, part 3 வீடியோ எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா present perfect tense னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல present perfect tense னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு present perfect tense ஓட full வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். present perfect tense அப்படின்னா சோ ஒரு அதாவது இப்போ சமீபத்துல நிகழ்காலத்துல முடிஞ்ச ஒரு விஷயம், நிகழ்காலத்துல தான் ஆனா முடிஞ்ச ஒரு விஷயம், நிகழ்காலம்ன்றீங்க முடிஞ்ச ஒரு விஷயம்ன்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ ஜஸ்ட் நவ் அப்பதான் முடிஞ்சிருக்குது. அதான் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஈஸியா சொல்லணும் அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா தனியா எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதுல வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் இல்லனா ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுதான் ரூல். ஹேஸ் ஹேவ்ன்றது ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? இது சப்ஜெக்ட்ட பொறுத்து தான் இந்த ஹெல்பிங் வெர்ப் ஹேஸ் வரணுமா ஹேவ் வரணுமான்றது அமையும். ஓகேங்களா? இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது வெர்ப் 3 ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இத வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல சொல்றேன். சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா he she it we you they I. சோ டோட்டலா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? he she it ன்னு வந்துச்சுனா has ன்னு வரணும். we you they ன்னு வந்துச்சுனா have ன்னு வரணும். இதுதான் உங்களுக்கு ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? சோ இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், I have narrated a story. I have a narrated a story. சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ன்றது ஒரு நபரை குறிக்கிறது தான் சப்ஜெக்ட். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது? சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்றது I. ஏன்னா ஐன்றதா நான்றதா நபரை குறிக்குது. ஓகேங்களா? சோ ஹேவ்ன்றது ஹெல்பிங் வெர்ப். இப்போ எதுக்கு ஐன்னு வந்திருக்கு, எதுக்கு ஹேவ்னு வந்திருக்கு? ஹேஸ்னு போடக்கூடாது அப்படின்னா he she it அப்படி அதுக்கு மட்டும் தான் நம்ம ஹேஸ் போடணும். ஐ வந்துச்சுன்னா நம்ம ஹேவ் தான் போடணும். இது வந்து ரூல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹேவ் இல்லனா ஹேஸ்ன்றதா ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல வெர்ப் வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும். அதாவது வெர்ப் 3 இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் 3 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா present form, present verb வந்துட்டு narrate, past verb வந்துட்டு narrated, அதே past participle வந்துட்டு narrated, present participle வந்துட்டு narrating. சோ இததான் verb forms னு சொல்லுவோம். உங்களுக்கு verb forms வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல பாத்தீங்கன்னா verb forms னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் தமிழ் மீனிங்கோட உங்களுக்கு verb forms கொடுத்திருக்கேன். சோ இத வந்து verb 1 அதாவது present verb, இது வந்து past verb, இது வந்து past participle, இது வந்து present participle. சோ இதுதான் ஒரு ஆர்டரா எழுதிக்கலாம்ன்றதுக்காக தான் verb 1, verb 2, verb 3 ன்னு சொல்றேன். சோ நம்மளுடைய ஒரு நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த verb 3 சும்மா நம்மளுக்கா சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இத வந்து past participle னு மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க past participle ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, verb 3 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஷார்ட்டா நான் verb 3 அப்படி சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சுப்பேன் எப்பயும். அதுதான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். சோ past participle அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே. சோ இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ஐயா இருந்துச்சுன்னா அதுக்கு ஹெல்பிங் verb என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹேவா இருக்கணும். பிளஸ் அதோடைய மெயின் verb வந்துட்டு past participle தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். You have sung a song. You have sung a song. சோ இந்த இடத்துல நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம். இது என்ன நரேட்டர் இங்கேயும் கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் கொடுத்துருக்கீங்க. பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் வெர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பும் சேமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வெர்ப்ஸ்க்கு மட்டும் தான் சேமா வரும். எல்லாத்துக்குமே சேமா வராது. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சங்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதாவது இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? அத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சாங் அப்படின்றது தான் சிங் அப்படின்றது தான் சங் வந்திருக்கு. சிங், sang, sung, singing, sang, sung, singing. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிங்ன்றது verb 1. ஓகேங்களா? அதாவது present verb. sangன்றது verb 2, past verb. sungன்றது past participle verb 3. singingன்றது present participle verb 4. you அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? நீ. ஓகேங்களா? இப்ப நீ, நான் எல்லாமே வந்துட்டு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு பர்சனை குறிக்கிறது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சோ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மெயின் வெர்புக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? சோ ஐக்கும் யூக்கும் என்ன வரணும்? ஹேவ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் வரணும். ஓகேங்களா? சோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன், it has sung well. It has sung well. சோ இந்த இடத்துல இட் ஹாஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. நான் இத வச்சு எப்படி நான் ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டுபிடிக்கிறது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹெல்பிங் வெர்பையும் இந்த மெயின் வெர்பையும் வச்சு தான் ஒரு சென்டென்ஸ் எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஹெல்பிங் வெர்ப் ஹேவ் இல்லனா ஹாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ் இல்லனா ஹாஸ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கணும். ஓகேங்களா? பிளஸ் அதோட என்ன இந்த இடத்துல சேஞ்ச் இருக்கணும்னா இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டு அதாவது இந்த வெர்ப் வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல தான் இருக்கணும். இது பிரசன்ட் வெர்ப், இது பாஸ்ட் வெர்ப், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். சோ நமக்கு 3 இந்த தேர்ட் இருக்கறத தான் நம்ம வெர்ப் 3 ன்னு சொல்லிட்டு சொன்ன உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நான் இதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை கரெக்டா உங்களுக்கு சொல்றேன். பாஸ்ட் டென்ஸ் நம்ம எடுத்துக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சங்ன்றது இந்த இடத்துலயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ சேம் அதே தான். அதனால தான் நான் இங்க தனியா எழுதல. ஓகேங்களா? இட்ன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட் அது. ஓகேங்களா? அது பாடினது அப்படின்னு நன்றாக பாடினது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இட் ஹாஸ்ன்றது ஹெல்பிங் வெர்ப். நான் சொன்னல he she it சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஹாஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் தான் போடணும். இது வந்து ரூல். ஓகேங்களா? அதே மாதிரி I we you they அப்படின்னு வந்துச்சுன்னா ஹேவ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. fourth one, they have manufactured cement.
தே ஹேவ் மேனுஃபேக்சர்ட் சிமெண்ட். சோ இந்த இடத்துல நல்லா பாருங்க, தே வந்திருக்கிறதுனால ஹெல்பிங் வெர்ப் என்ன வந்திருக்கு? ஹேவ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப தேன்றது என்னது? சப்ஜெக்ட். ஹெல்பிங் வெர்ப் ஹேவ். ஓகேங்களா? சோ மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்றது ஒரு செயல். வெர்ப் நீங்க என்ன என்ன சொல்லலாம்னா ஒரு செயலை குறிக்க தான் வெர்ப். ஓகேங்களா? மேனுஃபேக்சர் பண்றதுன்றது உருவாக்குறது. உருவாக்குறதுன்றது ஒரு செயல். அப்ப இது வந்து ஒரு வெர்ப். ஓகேங்களா? இந்த வெர்ப் என்ன டென்ஸ் என்ன வெர்பா இருக்கணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பா இருக்கணும். சோ அதுதான் நான் வெர்ப் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து மேனுஃபேக்சருக்கு இது வந்து மேனுஃபேக்சர்ட்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு வந்து பிரசன்ட் ஃபார்ம் வந்துட்டு மேனுஃபேக்சர், மேனுஃபேக்சர்ட், மேனுஃபேக்சர்ட். சோ இந்த இடத்துல நீங்க எல்லா ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கும் ஒரு வெர்ப் குடுத்துருவீங்க. ஒரு வெர்ப எக்ஸாம்பிள் குடுத்துருவீங்க. சோ நீங்க குடுக்குற 10 சென்டென்ஸ்க்கு மட்டும் தான் எனக்கு வெர்ப் அப்படினா தெரியும். பேலன்ஸ்க்குலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்காக தான் சொல்றேன். நான் எண்ட் கார்ட்ல உங்களுக்கு தனியாவே வெர்ப் ஃபார்ம்ஸ் நெறைய வெர்ப் ஃபார்ம்ஸ் போட்டுருக்கேன். சோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் நீங்க தெரியாம கம்பல்சரி டென்சஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க மேனுஃபேக்சர்ன்னு எழுதிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல டென்ஸ் வந்து தப்பா போயிடும். ஓகேங்களா? சோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பிரசன்ட் வெர்ப். இது வந்து பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணுவோம். மேனுஃபேக்சர்ட் இது வந்து பாஸ்ட் வெர்ப். இந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு 3 டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 3 பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்குமே அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்ற டென்ஸ் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் அப்படின்றது 6 டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இது எல்லாத்துக்குமே 6 டென்ஸ்க்கு நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங்ன்ற வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ட் கார்ட்ல இருக்கும். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் ஒன் she has. சோ she போடுறேன். சோ இதுக்கு என்ன போடலாம் நீங்களே சொல்லுங்களேன். have வருமா has வருமா? has தான் வரும். நானே சொல்லிட்டேன். she has done well. she has done well. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஷீன்னு வந்திருக்கு. அவள் வந்துட்டு நன்றாக செய்தாள். ஓகேங்களா? நன்றாக செய்தாள் அப்படி சொல்லலாம். சோ இப்ப டன்னு கொடுத்திருக்காங்களே அதுக்கு என்ன வெர்ப் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா do. doன்றது பிரசன்ட் வெர்ப். didன்றது பாஸ்ட் வெர்ப். donன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். doing அப்படின்றது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஷீன்றது சப்ஜெக்ட். hasன்றது ஹெல்பிங் வெர்ப். donன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது வெர்ப் 3. do, did, done அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். doன்றது பிரசன்ட் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஓகே 6th ஒன் பார்க்கலாம். தி பேபி. தி பேபின்னு கொடுத்துருக்கேன். சோ இப்ப இந்த சப்ஜெக்ட பொறுத்து தான் நம்ம ஹேவ் வரணுமா ஹேஸ் வரணுமான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? தி பேபின்னு கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? கரெக்ட்டா சொல்லுங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கணும். இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஹேஸ் தான் வரணும். தி பேபின்றது ஹி ஷி இட்டோட சேர்ந்து குழந்தை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஹி ஷி இட் அதோட சேர்ந்ததான். அதாவது ஒண்ணு அவனா இருக்கும், இல்ல அவளா இருக்கும், இல்ல அது அப்படின்னு சொல்ல குழந்தைனா அதுன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அதுனாலும் அதுக்கு என்ன சொல்லணும்? ஹேஸ் தான் சேர்க்கணும். ஐ வி யூ தே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வி யூ தேக்கு மட்டும் தான் ஹேவ் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹேஸ் வரணும். சோ ஒரு வெர்ப் ஒன்னு சொல்லுங்க. ஓகே மேடுன்னு எடுத்துக்கலாமா? மேட். மேக்க தான் மேடுன்னு சொல்லுவோம். அதாவது மேக்கோட வெர்ப் 3 தான் மேட். ஓகேங்களா? மேக்கோட வெர்ப் 3 ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வெர்ப். ஓகேங்களா? தெரிஞ்சுச்சா? சோ இது வந்துட்டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ன்றது இப்படி பேபி இது மாதிரி கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இருந்தா கூட இப்ப பேபின்றது அது இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேபினா குழந்தை, குழந்தைன்றது அது இதுன்னு சொல்லுவோம். அப்ப ஹேஸ் தான் வரணும். இது மேபி ஹீயா இருக்கலாம், ஷீயா இருக்கலாம், இட் கூடன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மேடுக்கு பாத்தீங்கன்னா மேக் பிரசன்ட் வெர்ப் வந்து மேக், பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் வெர்ப் வந்துட்டு மேட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் மேட் தான், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு மேக்கிங். ஓகே சோ இத நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 7th ஒன் he has played football. he has played football. சோ இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐ பார்த்தோம், நெக்ஸ்ட் யூ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஐ பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஐ பார்த்திருக்கோம், நெக்ஸ்ட் யூ பார்த்திருக்கோம், நெக்ஸ்ட் இட் பார்த்திருக்கோம், நெக்ஸ்ட் தே பார்த்திருக்கோம், நெக்ஸ்ட் ஷீ பார்த்திருக்கோம், இந்த பேபின்னு வச்சு பார்த்திருக்கோம், சோ ஹீ பார்த்திருக்கோம். சோ டோட்டலா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஐ வி யூ தே ஹீ ஷீ இட். ஓகேங்களா? இப்போ இன்னும் வந்துட்டு இட்டுக்கு ஒன்னு பார்க்க இட்டுக்கு பார்த்துட்டோம். வீக்கு மட்டும் தான் பார்க்கலாம். ஏன்னா இது 7th ஒன்னு தான். பட் வந்து இந்த பேபின்னு வந்திருக்கனால இத கன்சிடர் பண்ணிட முடியாது. சோ அதனால இன்னும் வீன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஹெல்பிங் வெர்ப் என்ன? ஹீன் வந்திருக்கிறதுனால ஹெல்பிங் வெர்ப் ஹேஸ். பிளேட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? அதாவது வெர்ப் 3 ன்னு சொல்லிக்கலாம். சோ இதுக்கு வெர்ப் 1 என்ன? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ளே. வெர்ப் 2 played. வெர்ப் 3 played. வெர்ப் 4 playing. சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3, வெர்ப் 4 புரியல. எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஜஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பிரசன்ட் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? பிரசன்ட் பார்ட்டிசிபிள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8th ஒன் you have. you வந்துச்சுனா என்ன கொடுக்கணும்? have. ஓகேங்களா? you have come here. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது? you சப்ஜெக்ட். haveன்றது ஹெல்பிங் வெர்ப். comeன்றது மெயின் வெர்ப். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும் மெயின் வெர்ப். ஓகேங்களா? இப்போ இந்த வெர்ப் வந்துட்டு என்ன கம்மன் கொடுத்திருக்காங்க? அதாவது பிரசன்ட் வெர்ப்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிரசன்ட் வெர்ப் வந்து கம். பாஸ்ட் வெர்ப் வந்து came. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரணும்?
கேம் தானே வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல கம் தான். சோ கம்க்கு மட்டும் இது ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கம்மிங். சோ கம், கேம், கம்மிங். இது எப்படி நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் வருது. ஒரு சிலதுக்கு பிளேடுன்னு வந்துருது. பட் ஒரு சிலதுக்கு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல ஃபிரெண்ட்ஸ். நீங்க மெமரைஸ் பண்ணா தான் உண்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம வெர்ப் ஃபார்ம்ஸ ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம டென்ஸ எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம செய்ய முடியும். எல்லா இருக்கிற 12 டென்சஸ்மே நம்ம சேஞ்ச் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வெர்ப்ஸ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன். சோ இப்போ நம்ம பார்க்காத ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். We have played well. நாங்கள் நன்றாக விளையாடினோம். ஓகேங்களா? We have played well. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா weன்றது சப்ஜெக்ட். ஓகே. சோ haveன்றது ஹெல்பிங் வெர்ப். நான் சொன்ன மாதிரி I, we, you, they எல்லாத்துக்குமே haveன்ற ஹெல்பிங் வெர்ப் தான் யூஸ் பண்ணனும். இந்த இடத்துல playedக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். playக்கு என்ன வரும் அப்படி சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். She has. நான் இப்ப குடுக்குற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் டைரக்டாவே வந்து 4th பார்ட் வீடியோ அப்படின்றதுனால உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு டீச் பண்ணாம ரொம்ப டீப்பா டீச் பண்ணாம போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் டீப்பா டீச் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா எண்ட் கார்ட்ல பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். பிளேலிஸ்ட்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்பேன். சோ அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ரூல்ஸ் இது ஏன் இப்படி வருது எல்லா ரூல்ஸ் பிளஸ் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அது பேசிக். சோ அது பேசிக் முடிச்சதுனால தான் இதுல நான் கொஞ்சம் ஓவர்லைனா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு புரியலனா அது டீப்பா அதுல இருந்து பாத்துருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷீன்றது அவள் அதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? வெயிட்டட்ன்றது மெயின் வெர்ப் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்குது. ஓகேங்களா? வெர்ப் இது வந்து ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? ஷீ வந்திருக்கிறதுனால ஹேஸ் he she இட்டுக்கு என்ன சொல்லிருக்கேன் ஹேஸ் வரணும் அப்படி சொல்லிருக்கேன். சோ வெயிட்டட் அப்படின்றத எப்படி சேஞ்ச் பண்ணலாம் என்ன பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். சாரி பிரசன்ட் ஃபார்ம்ல பார்க்கலாம். வெயிட் பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் வெர்ப் வந்துட்டு வெயிட்டட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு வெயிட்டட், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு வெயிட்டிங், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு வெயிட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 11th ஒன். You have told the truth. You have told the truth. You have told the truth. So இந்த இடத்துல youன்றது சப்ஜெக்ட், haveன்றது helping verb, toldன்றது past participle. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல verb form பார்க்கலாம். tell அப்படின்றது present form, toldன்றது past form, past verb அதுதான் ஃபார்ம்னு சொல்றோம். ஓகேங்களா? toldன்றது past participle, telling அப்படின்றது present participle. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல verb 3 அதாவது verb 1 verb 2 verb 3 தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? you வந்திருக்கிறதுனால you சப்ஜெக்ட்டா வந்திருக்கிறதுனால have நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் 12th ஒன் போலாம். I. சோ I வந்துச்சுன்னா என்ன ஹெல்பிங் வெர்ப் வரணும்? எஸ் I வந்துச்சுன்னா have. இப்போ போஸ்ட்னு கொடுக்கலாமா? இல்ல. இந்த வெர்ப் எப்படி சேஞ்ச் பண்ணா போஸ்டட். சாரி பென் எழுதுங்க. போஸ்டட் a letter. I have posted a letter. சோ இந்த இடத்துல போஸ்ட்ன்றது ஐன்றது சப்ஜெக்ட், haveன்றது ஹெல்பிங் வெர்ப், போஸ்டட்ன்றது verb 3 அதாவது past participle verb 3. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போஸ்ட் verb வந்துட்டு போஸ்ட், present verb வந்துட்டு போஸ்ட், posted past verb, posted past participle, posting present participle. Okay. 13th one. He has bought a pen. He has bought a pen. He has bought a pen. So இந்த இடத்துல heன்றது subject, hasன்றது helping verb, boughtன்றது past participle அதாவது verb 3. இதுக்கு வந்துட்டு present verb வந்துட்டு buy, past verb வந்துட்டு bought, past participle bought, present participle buying. ஓகே. சோ இந்த இடத்துல இந்த பாட்ன்றது தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த verb forms நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 14th ஒன். She has. நான் ஏன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா சோ அட் லாஸ்ட் இதுதான் உங்களுக்கு பார்ட் 4th வீடியோட கம்ப்ளீட் பண்ண போறேன் இந்த டென்ஸ். சோ அதனால தான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட உங்களுக்கு verb forms தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். she அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன verb சாரி ஹெல்பிங் verb வரணும். sheன்றது சப்ஜெக்ட், ஹெல்பிங் verb வந்துட்டு has, eatenன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது verb 3. இதுக்கு வந்துட்டு eat present verb, ate past verb, eaten, eating. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல eaten தான் நம்ம சூஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? 15th ஒன். You have invited me. You have invited me. சோ இந்த இடத்துல youன்றது சப்ஜெக்ட், haveன்றது ஹெல்பிங் verb, invited அப்படின்றது இன்வைட் நீ அழைச்சிருக்க அப்படின்றது ஒரு செயல். அப்போ ஒரு செயலை குறிக்கிறது verb. அதாவது இது என்ன verb? past participle verb. ஓகேங்களா? என்ன verb? past participle verb. ஓகேங்களா? சோ present verb இதுக்கு என்ன? invite. past verb invited.
past participle verb invited, present participle verb inviting. சோ இது மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் verb forms எழுதி இல்லனா ரஃபா நம்ம ரைட் பண்ணிட்டு பார்த்துட்டு கூட இது மாதிரி சூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். ஓகேங்களா? சோ 16th one, I have gathered the heaps. I have gathered the heaps. I into the subject, have into the helping verb, gather into the past perfect verb. So gather அப்படின்றதுக்கு ஃபார்ம் வந்து verb form வந்துட்டு gather, gathered, GATHERED, gathered. Fourth one, gathering. So verb 3 past participle verb தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். He has, so he வந்துச்சுனா has என்ற helping verb தான் வரணும். Resided, he has resided in a village. He has resided in a village. So resided என்றது verb. ஓகேங்களா? என்ன verb? past participle verb. has என்றது helping verb. he என்றது subject. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல present form என்னன்னு present verb என்னன்னு பாத்தீங்கன்னா reside, past verb resided, past participle resided, present participle residing. சோ இதுதான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அதாவது past participle verb. ஓகேங்களா? verb 3 கூட சொல்லலாம். ஓகேங்களா? 18th one, my teacher, sorry already 17th one முடிச்சாச்சு. Let's fight. 18th one, my teacher has spoken well. Spoken well. My teacher has spoken well. So my teacher என்றது மேபி அவளா இருக்கலாம், அவனா இருக்கலாம், இல்ல அதுவா இருக்கலாம். சோ இந்த மூணுத்துல வர்றதுனால நம்ம has தான் கொடுக்கணும். ஏன்னா I, we, you, they இந்த நாலுமே இது கிடையாது. they கிடையாது, I கிடையாது, you கிடையாது. I, youன்றதுக்கு நம்ம காமன் நமக்கு தெரிஞ்சிரும். நான் சொல்லுவோம் இல்ல அவன் சொல்லுவோம். அதுக்கு நம்ம my teacherன்னு சொல்ல மாட்டோம். they அப்படின் we-னா நாங்கள், they-னா அவர்கள். சோ இது நாலுத்துக்குமே வந்து have மட்டும் தான் வரணும். இது அது வந்து ஜெனரல் ஃபார்ம் haveன்றது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது my teacherன்றது யாரை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அவள் இல்லனா அவன் இல்லனா அது. அது மாதிரி my teacher. சோ அவன் சொல்லலாம் இல்ல அவள் சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப he-யா இருக்கணும், she-யா இருக்கணும். he, she-ன்றதுக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்? has தான் மென்ஷன் பண்ணுவோம். சோ அதனால தான் இந்த இடத்துல has மென்ஷன் பண்ணிருக்கோம். helping verb. ஓகேங்களா? சோ my teacher அப்படின்றது subject. spoken அப்படின்றது past participle verb. சோ இதுக்கு வந்துட்டு speak verb 1 வந்துட்டு speak அதாவது present verb, spoke past verb, spoken past participle verb, speaking அப்படின்றது present participle verb. ஓகேங்களா? சோ 19th one, I have lived happily. சோ I வந்திருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? verb, helping verb வந்துட்டு have யூஸ் பண்ணிருக்கோம். I ன்றது subject, livedன்றது past participle verb. சோ இதுக்கு வந்துட்டு present form என்னன்னா live, past form என்னன்னா lived, past participle lived, present participle வந்துட்டு living, living. சோ இந்த present form மட்டும் எதுக்கும் தனியா எழுதி வச்சுக்கோங்க फ्रेंड्स. சப்போஸ் நீங்க வந்துட்டு தனியா அந்த present form எந்த டென்ஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் அந்த present form உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? 20th one, at last one, he danced nicely. சோ இந்த இடத்துல என்ன வரும்? he வந்துச்சுனா he, she, it என்ன வரணும்னு சொல்லிருக்கேன்? has. so has தான் வரணும். ஓகேங்களா? he has danced nicely. so has வந்துச்சுனாவே இது வந்து present perfect tense. so இது dance அப்படின்றதுக்கு இடத்துல he-ன்றது subject, has-ன்றது helping verb, dance-ன்றது present past perfect verb. ஓகேங்களா? past participle verb. இந்த இடத்துல present verb வந்துட்டு dance, past verb வந்துட்டு danced, dance, ed வரக்கூடாது, danced, past participle verb danced, present participle verb dancing. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல present perfect verb தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். present participle verb, past participle verb தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது present verb, past participle verb, present participle verb. ஓகேங்களா? that's all. சோ இதோட present perfect tense வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்டா பேசணும் அப்படி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான காம்படிஷனுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் फ्रेंड्स. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take